ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் நம்முடைய பெண்கள் தங்களுடைய கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆயத்தத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வை காண வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மனதார வாழ்த்துகின்றேன். ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். ஜெபம் செய்வோம். யாவரும் அமைதியோடு ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். ஜெபம் செய்வோம். சமாதான பிரபுவாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த பண்டிகை நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சமாதானபுரம் திருச்சபையிலே எங்களுடைய முற்பிதாக்கள் முதல் கொண்டு கிறிஸ்துமஸ் காலங்களில் நடைபெற்று வருகின்ற சிறப்பான ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நிகழ்ச்சியை வழங்குவதற்கு பயிற்சி எடுத்து சிறப்பாக பிரயாசப்பட்டு உடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டோடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருப்பதாக, அவங்களுடைய ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து சிறப்பாய் இந்த மேடையில் ஆண்டோடைய நாம மகிமைக்காக உம்முடைய பணியை அவர்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. இதை பார்க்கிற மக்கள், கேட்கிற மக்கள் யாவரும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை தங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள நீர் அருள் தாரும். இந்த வளாகம் முழுவதும் உடைய ஆளுகை இருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அவரும் எழுந்து நின்று ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆரம்ப பாடல் ஆத்துமமே என் முழு உள்ளமே. பெண்கள் பாடுகின்றார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் கிருபையாக இந்த 2025 வருஷம் இந்த 28ஆம் தேதியை ஜீவனோடு பாதுகாத்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நல்ல ஆராதனைகள், கிறிஸ்துமஸ் ஆராதனைகள், இன்னும் எல்லா ஐக்கிய சங்களுடைய கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்துகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்க இந்த கலை நிகழ்ச்சிகளை அருமையாக உற்சாகத்தோடு காண வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக நம்முடைய குருவானவர் ஐயாவுக்கு எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நம்முடைய சபை ஊழியர் சகோதரர் டேவிட் அருள்ராஜ் சார் அவர்களையும் நாங்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வாழ்த்தி வர இருக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற அருமையான சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், இன்னும் வெளியூரில் இருந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நேரம் முழுவதும் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டறிக்கை. கர்த்தரின் பெரிதான கிருபையால் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 4 மணி அளவில் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்திற்கு திருமணமான இளம் பெண்கள் புதிதாக கலந்து கொள்கிறார்கள். முதலாவது வாரம் நம் திருச்சபையின் குருவானவர் ஐயா ரெவரண்ட் ஆர் ஜான்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களும் தெய்வ செய்தியும், 3வது வாரம் திருமதி ஹேனா சார்லஸ் அம்மா அவர்கள் தெய்வ செய்தியும், மற்ற வாரங்களில் நமது திருச்சபையின் ஐயரம்மா மற்றும் பெண்கள் தெய்வ செய்தியும் கொடுப்பார்கள். 6/1/25 அன்று பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியர் பயிற்சி முகாம் பிஷப் பங்களாவில் வைத்து நடைபெற்றது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 3 பேர் கலந்து கொண்டார்கள். 9/2 அன்று பெண்கள் ஞாயிறு தினமாக ஆசரிக்கப்பட்டது. அதில் சிறப்பு பாடல்கள் பாடப்பட்டது. 7/3/25 அன்று வேதாகமத்துடன் ஒரு நாள் கருத்தரங்கு நமது சபையின் மூலமாக ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. மிஸ்ஸஸ் லதா மோகன் குழுவாக வந்து நமக்கு நடத்தி கொடுத்தார்கள். The world will not read Bible, but the world will read the Bible, people who read the Bible என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். 31/3/25 அன்று நமது திருச்சபையில் சேகர பெண்கள் பண்டிகை திருவிருந்து ஆராதனையுடன் நடைபெற்றது. அப்பண்டிகையில் திருமதி மரியசெல்வம் ஏசாயா அவர்கள் தெய்வ செய்தி அளித்தார்கள். அநேக பெண்கள் கலந்து கொண்டார்கள். வேத வினா போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதியம் இளம் பெண்கள் ஆக்ஷன் சாங் மற்றும் கொரியோகிராஃபி நடத்தினார்கள். வருகை தந்த அனைத்து பெண்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. 15/8/25 அன்று மத்திய சபை மன்ற பெண்கள் ஐக்கிய சங்க மாநாடு தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 13 பேர் கலந்து கொண்டார்கள். 29, 29, 30, 31 ஆகஸ்ட் மாதம் ஆகிய தேதிகளில் வருடாந்திர பெண்கள் மகாநாடு STC ஸ்கூலில் வைத்து நடைபெற்றது. பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் 11 பேர் கலந்து கொண்டார்கள். 1/12/25 அன்று 65வது ஜபதின ஸ்தோத்திர பண்டிகை இடையன்குடி ராபர்ட் கால்டுவெல் செவிலியர் பயிற்சி வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் நம் சங்கத்தினர் 4 பேர் கலந்து கொண்டார்கள். 12/12/25 அன்று கல்லூர் சிறுவர் இல்லம் STC ஸ்கூல் பள்ளி வளாக மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அதில் அநேக பெண்கள் கலந்து கொண்டு அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். தெருவிற்கு ஒரு ஜெபக்குழு என்ற அடிப்படையில் குழுவாக கூடி ஜெபித்து வருகிறோம். நமது திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்திற்கு சபையின் அனைத்து பெண்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாகம் ஏசாயா 55 அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். ஏசாயா 55:6 முதல். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தத்தை திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கணும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக இனத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முடங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக வரும். வாசிமுடியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்து முடிந்தது.
சிறப்பாக பாடல்.
சிறப்பாக கொரியோகிராஃபி அமைத்த பெண்களுக்கு சங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார் திருமதி ஜெபமணி ஜெயபால் அவர்கள். சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் உடைத்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இட்கடுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் நெருங்கி விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய ஊழியக்காரர் பஸ்வாண்டே அவருக்கு பயந்தங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவிவிடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொருளாப்புக்கும் உன் உதடுகளில் கபட்டு வசரிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிட்டதற்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவுகளுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவரை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். அவன் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சிறப்பாக மனப்பாட வசனம் கூறிய திருமதி ஜெபமணி ஜெயபால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவிதை சொல்ல வருகிறார் திருமதி ராணிராஜ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒரு சின்ன கவிதை, பெரியதில்லை, ஒரு சின்ன கவிதை. ஜீவ ஒளி கிறிஸ்தவர் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஆம், பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 1-9. உலகில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளி இல்லையேல் உலகம் இல்லை. இருளில் மூழ்கி கிடந்த உலகில் இறைவன் உதித்தார். அது ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாகிறது. நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த ஒளி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றிலும் ஒளியானது பிரதிபலிக்கிறது. ஆகவே தான் நாம் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஏங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடி இன்பம் எனக்கு வைத்தாய் இறைவா என்ற பாடல் என் காதுகளில் ரிங்காரம் செய்தது. இதை நான் உன்னிப்பாக கவனித்தேன், சிந்தித்தேன். என் சிந்தனையில் பிறந்துதான் இறைவனாகிய ஜீவ ஒளி. உலகில் வந்த மனுக்குலம் அனைத்தையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:4. சபையார் கொஞ்சம் கவனிப்புடன் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அழகிய பூஞ்சோலை, அந்த அழகிய மலர்கள் அந்த ஒளியை கண்டு தன் இதழ்களை விரித்து மலர்கின்றன. இதை கண்ட வண்டினம் ரிங்காரம் செய்து கொண்டு அந்த அழகிய மலர்களில்
மது உண்ண ஓடி வருகிறது. அந்த இடமே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அருகிலே ஒரு தடாகம், அதில் 2 அன்னங்கள் நீந்தி விளையாடுகின்றன. அந்த தடாகத்தில் பூத்த தாமரை மலர் அந்த ஒளியை கண்டு தன் இதழ்களை விரித்து வரவேற்கின்றது. அதன் அடியில் உள்ள தாமரை இலையில் அன்று பெய்த பனி நீரில் அந்த ஒளிப்பட்டு முத்துக்களாக ஜொலிக்கின்றன. தடாகத்தில் நடுவே ஒரு பாறை, அந்த பாறை மேலே அழகிய ஒரு மயில் தன் தோகையை விரித்து அந்த ஒளியை கண்டு ஆனந்தமாய் ஆடுகின்றது. அதே நேரத்தில் எங்கிருந்தோ யாழிசையும் குளிலிசையும் காற்றினிலே மிதந்து வருகிறது. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்டவர் கைங்கிடும் கீதம், கீதம் அனைவரும் மகிழ்ந்திடும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே. தேங்க்யூ. நாம் ஜீவனோடும் பலத்தோடும் அந்த ஒளியில் தானே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இன்னும் எத்தனையோ அவையாவும் அந்த ஜீவ ஒளியில் தானே. சீரும் சிறப்பு மிக்க நெல்லை மாவட்டத்தில் வற்றா ஜீவ நதியாம் தாமிரபரணி. தாமிரபரணி ஓரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். வற்றா ஜீவநதியின் ஓரத்தில் தாமிரபரணி ஓரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் எங்கும் ஒலித்து கொண்டே இருக்கும். அதை அறிந்தவர்கள் கன்னத்து மேலே கை வைக்கும். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் ஜீவ ஒளியின் பாறை. துன்பம் என்னை சூழும் வேளையில் உன் மார்போடு அணைத்து என்னை காக்கின்றேன். என் கால்கள் பாவ இருள் பாதை நோக்கி செல்கையில் என் கரம் பற்றி என்னை ஜீவ ஒளியின் பாதையில் நடப்பிக்கிட்டேன். தேவா, உனக்கு கொடான கோடி நன்றிகள். வாழ்க்கை ஒரு ஓவியமாக வேண்டுமாயின் ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். நேர்கோடுகள் ஓவியமாகுமா என்ன? குட்டையில் தேங்கி நிற்பது கொண்டாடப்பட்ட விஷயம் அல்ல. பள்ளத்தில் இறங்கி மேடுகளில் ஏறி நதி போல நடக்கின்ற வாழ்க்கைதான் வாழ்க்கையாகும். ஒரு மனிதன் விழாமல் வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பது பெருமையாகும். பை டாக்டர் பெர்னார்ட் ஷோ, ஆங்கில கவிஞர் எழுதினது. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நன்றி. விழித்திருங்கள் நாடகம். அம்மாவும் மகளும் உரையாடுகிறார்கள். என்னம்மா? அம்மா, என்னம்மா? சூப்பரா வாசனை வருதே, என்னம்மா பண்றீங்க? பிரியாணிடா செல்லம். அப்பா, வாசனை சமாதானபுரத்தையே தூக்குது. உங்களுக்குலாம் வாசனை வருதா? அப்பா, அம்மா நல்லா சமைக்கல போல. சரி அம்மா, இந்த பிரியாணி செஞ்ச கைக்கு வைர வளையல் தான் வாங்கி போடணும். சீக்கிரம் போடுமா. அம்மா, ஐஸ் எல்லாம் பலமா இருக்கு. அம்மா, உடனே உங்ககிட்ட கேட்பேன். கேளு. நீங்க நல்ல மம்மி தானே? ஆமா. நான் உடனே உன்னை கேட்பேன், எனக்கு ஓகேன்னு சொல்லணும். நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஓகேவா இல்லையாங்கிறத சொல்றேன். இன்னைக்கு நான் டியூஷன் போறேன்ல, ஆ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் கூட நான் டியூஷன் போயிட்டு இருக்கேன். நீ வீட்லயே ஒழுங்கா படிச்சா ஏமா டியூஷனுக்கு போகணும்? நீங்க தானம்மா எனக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க தாத்தா என்னைய படிக்க வச்சா தானம்மா நான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து
சினிமாக்கு போகலான்னு இருக்கோம்மா. என்னது சிலுமாவுக்கா? அடி ஐயோ வேண்டாம் மம்மி, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பெர்மிஷன் கொடுங்க மம்மி. சர்ச்சில் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவுக்கு போகிறது கடவுளுக்கு பிரியமான விஷயமா? இல்லைம்மா, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக சினிமாவுக்கு போக பெர்மிஷன் கொடுங்க. நான் சினிமா இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு மனம் திரும்பிடுவேன். நாளைக்கு நல்ல பிள்ளையா ஆகி டியூஷன் போகிறேன் மம்மி. நாளைக்கு நீ மனம் திரும்பிடுவ. ஒருவேளை இன்னைக்கு கடவுள் வந்துட்டா நீ என்ன செய்வ? ஆண்டவர் வருகை திருடன் வருகிறது போல திடீர்னு வருவாரு. அப்போ நீ என்ன செய்வ? டியூஷன் போய் போய் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மம்மி. கொஞ்சமாவது எனக்கு பிரேக் வேண்டாமா? ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறதுல அப்படி என்னையா தப்பு இருக்கு? ஐயா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம், ஒரே ஒரு 3 மணி நேரம் தான் எங்கள் அம்மாட்ட கேட்க தர மாட்டேங்காங்க. அது நல்ல படம் தான் ஐயா பார்ப்பேன், கெட்ட படம்லாம் இல்லை. படம் பார்க்குறதே தப்பு, இதில் நல்ல படம் வேற கெட்ட படம் வேற இருக்குதா உனக்கு? நீ வந்து சர்ச்சில் நல்லா பைபிள் வாசிக்க, பாட்டு படிக்க, வயலின் வாசிக்க, ஐயா வசனம் வாசிங்கன்னு சொல்ல உடனே போட்டுக்கிட்டு வாசிக்கிங்க. அப்புறம் ஜெப குறிப்பு கொடுத்தா எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. நீ மட்டும் ஆளாக ஜெபம் பண்ணுற. ஆனால் வீட்டில் இப்படி சினிமாவுக்கு போகணுன்னு என்கிட்ட ரகலை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சர்ச்சில் ஒரு வேஷம் போடுற, வீட்டில் ஒரு வேஷம் போடுற. அம்மா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பெர்மிஷன் கொடுங்க மம்மி. சர்ச்சு வேற உலகம் வேற மம்மி. 2 இடத்துலையும் ஒன்போல வாழ முடியாது. என்ன சாமியார் மாதிரியாம்மா மம்மி இருக்க சொல்றீங்க? நீ ஒவ்வொரு நேரமும் தப்பு செய்யும்போது ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கன்னு மட்டுங்கிறத மறந்துடாத. அவரு கண்ணீர் நிறைந்த கண்களோட உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஓ இஷ்டம். உலகத்துல இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு வாழதாமா செய்யணும். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க மம்மி. அதான் சொல்லிட்டோம்ல, ஓ இஷ்டம். சரி சரி, அம்மா சொல்றது நல்லதா தான் தெரியுது. சரி நம்ம டியூஷனுக்கே போவோம். அம்மா தேங்க்யூ ஸோ மச் மம்மி, எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ செல்லம். பெர்மிஷன். பை பை. ஹலோ ஜோனா எங்கே இருக்கேன்? நான் டியூஷன் சென்டர் வாசலில் தான் நிற்கேன். சீக்கிரம் வந்துடு, நீ பிக்கப் பண்ணிட்டு போ. சினிமாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வைமா, பாம்பே தேட்டரில். நம்ம வந்து அவதார் படம் பார்க்க போகலாம். ஓகேவா? யாராவது என்னைய பார்த்த அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? பை. காட்சி 2. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதும் ஒருவர் புரணி பேசிக்கொண்டே இருப்பார். ஹாய் ராணி, குட் மார்னிங். குட் மார்னிங் கிறிஸ், எப்படி இருக்க? நீ சர்ச்சில் இருந்து என்ன இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? நீ லேட்டா வருவேன்னு சொல்லிடலாம், நான் லேட்டா நினைச்சு வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதே என்னால சொல்லாட்டி என் தலையே வெடிச்சிட்டு போயிரும் போல இருந்துச்சு. அதான் சீக்கிரமா வந்திருக்கேன். அப்படி என்ன தலை போற விஷயம் சொல்லு கிறிஸ். நேத்து அவ சேச்சில சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஐயோ அவ குணமே சரியில்லையா. வீட்டுல ஒரே சண்டை தானா. அப்படியா? நீ போய் பாத்தியா? இப்படி புறங்கூறுவது தப்பு இல்லையா? நீ அவங்க வீட்டுல போய் பாத்தியா? சரி விடு, உங்ககிட்ட சொன்னனே பாரு, என்ன சொல்லணும். இப்படி மற்றவங்களை பத்தி புறங்கூறுவது தப்பு இல்லையா? நாம் எல்லாம் சபையின் ஒரே அங்கமா இருக்கிறோம். இந்த சர்ச்சு நம்ம ஃபேமிலி மாதிரி. இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தார் அனைவரும் இல்ல. அதனால நீ அவங்களெல்லாம் பத்தி நம்ம குறை சொல்லலாமா? சரி விடு, நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சின்ன தப்பு தானே செஞ்சிருக்கேன். போய் இவ்வளவு பெருசா அட்வைஸ் பண்ற. சின்ன தப்பு பெரிய தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. தப்புனா அது தப்பு தான். சின்ன தப்போ பெரிய தப்போ எந்த தப்பு செய்தாலும் தப்பு தான். பாரு, ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, உன்னை எச்சரிக்க போறாரு. ஏப்பா
இந்த மேனேஜர் வந்துட்டாரப்பா. மேனேஜர் ஐயோ குரங்கு மாதிரி மீச அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு எந்த நேரம் யார் என்ன செய்யறான்னு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது அவருக்கு வேலை. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேனேஜர் ஏன் இப்படி மேனேஜர்லாம் பத்தி தப்பு சொல்லிட்டு இருக்க? அவங்களெல்லாம் நம்ம படைத்தது நம்ம ஆண்டவர். பரியாச உதடு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு உனக்கு தெரியாதா? பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? அடுத்தவங்களை பத்தி பரியாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீ எப்போ பாரு அடுத்தவங்களை பத்தி புற சொல்ற, அடுத்தவங்களை பரியாசம் பண்ற, இதெல்லாம் தப்பு. ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கிறிஸ், இந்த மாதிரி எல்லாம் செய்யாத. சரி ஏதோ பழக்க தோஷத்துக்கு வாய் விட்டு வந்துட்டு சின்ன தப்பு தான். ஏன்பா பெருசு படுத்துறா இத போய்? சரி நீங்க சொல்லுங்க. பாரு நீங்க சொல்லுங்க கிறிஸ். அடுத்தது தப்பு தான். தப்பெல்லாம் பெருசு சிறுசுன்னு ஒண்ணுமே கிடையாது. நீ மேனேஜர்லாம் பார்த்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது கிறிஸ். அது நமக்கு நல்லதில்லை தெரியுதா? நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிதலா இருக்கணுமே தவிர அவங்கள பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது. ராணி இங்க பாரு, நான் சேலரிக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். நம்ம 2 பேருக்கும் ஓவர் டைம் 11 hours தான் வருது. நான் 22 hours போட்டுட்டேன். எப்படி ஐடியா? சேலரி மட்டும் கையில கிடைச்சோன்னு ஷாப்பிங்க்கு போகலாம். எனக்கு நீ ட்ரீட்டை தரணும். என்ன சரியா? எதற்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த பாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நீ இப்படியெல்லாம் பண்ணாத கிறிஸ்டி. இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. பார்த்துக்கோ, ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் வருகையின் போது நீ கைவிடப்பட்டவளா மாறிடுவ. கவனமாக எச்சரிக்கையா இரு, நான் சொல்றேன். ஆமா, உலகத்துல எல்லாரும் பண்ற தப்பு தான். இதை விட நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் என்னென்னலாம் பண்றான். இதெல்லாம் சின்ன தப்பு. இதுக்கு போயிட்டு எந்த நேரம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிய? சும்மா இருக்க மாட்டியா? சொன்ன கேட்க நான் சொன்னா நீ கேட்கவா போற? நீ எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. உன் இஷ்டப்படி தான் செய்வ. ஆனா ஏசப்பா வரும்போது உனக்கு அப்பந்தான் தெரியும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். ஏசப்பா வரும்போது நாங்கெல்லாம் போயிடுவோம். நீ கைவிடப்பட்டவளா மாறிடுவ. பார்த்துக்கோ, எச்சரிக்கையா இரு, ஜாக்கிரதையா இரு. சரி, அது போட்டோம். எந்த நேரம் அட்வைஸை விட்டு நம்ம 2 பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வருவோம். ஒரு நல்ல கடையா பார்த்துவா, 2 பேரும் போயிடுவோம். ஐயோ, இது என்ன நேரம் தெரியுமா? லஞ்சு டைம் எல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு. இது நமக்கு இப்போ ஒர்க்கிங் டைம். நீ இந்த நேரத்துல போய் வேலை செய்யாம எங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும்னு சொல்ற? இது தப்பு இல்லையா? உனக்கு தெரியலையா இது தப்புன்னு? வேலைக்கு கொடுக்குற நேரத்துல வேலைக்கு கொடுக்கணும், வெளியில போற நேரத்துல வெளியில போகணும். இதெல்லாம் தப்பு. ஐயோ, என் பாட்டி கூட ஒன்னே மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன்னே போய் ஒரு ஃப்ரெண்டா நான் வச்சிருக்கிறேன். ஐயோ கடவுளே, எல்லாம் என் நேரம் தான். சரி கிளம்புவோம், நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. சரி. காட்சி 3, அக்கா தங்கை உரையாடல். ஹாய் ஜில்லு சொல்லுங்க. ஹாய் அக்கா, நல்லா இருக்கிறேன். நம்ம என்ன பண்ற ஃபேஸ்புக்ல? ஐயோ அக்கா, இப்பதான் நீ ஜெபம் பண்ணலாம். டெய்லி என்ன பைபிள் வாசிக்கவா ஜெபம் பண்ணவான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. அதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்கு? இப்பதான் நான் ஒரு 5 நிமிஷம் ஃபேஸ்புக் பார்க்கலான்னு உட்காந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்டியா? மேடம், நீங்க ஃபேஸ்புக்ல 4 மணி நேரம் இருக்கிறீங்களே. ஐயோ அக்கா, நான் 4 மணி நேரம்லாம் நான் உட்காரல. நீ என்ன சொல்லுங்க அக்கா? என்னது இவ்வளவு நேரம் யார் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்த? நானா? அது என் ஃப்ரெண்டு மீரா கூட தான் சேட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லுங்க, அடுத்தது நீங்க சொல்லுங்க. 5 மணி நேரம் உட்காந்து நீங்க சொல்லுங்க.
அதுக்கு என்ன இப்போ? நான் இப்பதான் கொஞ்ச நேரம் அவ கூட சேட் பண்ணேன். நீ சும்மா அக்காவா ஒழுங்கா உன்னுடைய விஷயத்தை மட்டும் பார்க்கணும். அப்படி சொல்லாத. இது வந்து உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்னுடைய விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. திரும்பி நீ என் விஷயத்துல தலையிட்டா நான் மிலிட்டரி மாமாட்டா போட்டு கொடுத்துருவேன். ஐயோ சொல்லிடாத. ஐயோ சொல்லிடாதம்மா, என் பிள்ளை சொல்லிடாதக்குன்னா. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் உங்க பிள்ளை. நீங்க தான் ஃப்ரெண்டு மீரா கூட நீங்க தான் பேசுறீங்க. நீங்க யார் கூட சேட் பண்ணீங்க? இவ்வளவு நேரம் யார் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்டு மீரா கூட தான். அவளுக்கு என்னவோ பெரிய உலக அழகின்னு நினைப்பு. எப்ப பார்த்தாலும் போட்டோ போஸ்ட் பண்றது தான் அவளுடைய வேலையா இருக்குது. அப்ப என்ன பியூட்டிஃபுல் ஆஷம் என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுவா, சும்மா ஐஸ் வைக்கத்தா. அவளுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை வந்து ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட வந்து ரொம்ப அழகா இருக்கேன்னு அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவளுக்கு 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களாம். நம்ம அப்பாவும் இருக்காங்களே. அதுக்கு என்ன? நீங்க சொல்லுங்க, அடுத்தது சொல்லுங்க. சரி, ஆரம்பிச்சிட்டியா முறுமுறுக்க? அப்படி சும்மா அப்படி இல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா காலேஜ்ல அவளை எல்லாரும் சுத்தி மாதிரி வச்சுட்டாங்க. என்னன்னா அவ ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குதான். அதனால அவளை எப்பவுமே அவளை வந்து புகழ்ந்து பேசிட்டே இருந்தாங்க. நான் அவகிட்ட ஒண்ணும் கேட்கல. அதான் கொஞ்சம் அவளை ஐஸ் வைக்கலான்னு பேசிட்டு இருந்தேன். உன் மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு வைக்காத கண்ணா. ஏசப்பா நம்ம இருதயத்தை பார்க்கிறார். சரி, அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து நீ வேற திரும்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நான் இப்பதான் அந்த தீபா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அவளும் இப்படிதான். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது இப்போ. தீபா கிட்டயா? அவ ஏழை பொண்ணுமா. அவளும் ஒன்ன மாதிரி தான். எப்பவும் பைபிளை வாசிக்கவா ஜோமனவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. என்ன அதான் போமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜெபம் பண்றதை விட உனக்கு அப்படி என்ன வேலை? அதாவது ஏசப்பா அவளுக்கு நீ தானே ஏசப்பா கிட்ட சொன்ன அவளை இன்னும் அவளுக்கு கிறிஸ்துக்கு இழுத்துக்கிடலாம்ல. நான் எனக்கு இப்போ வந்து ஒரே தலைவலியா இருக்குது. சரியா? அதனால நான் வந்து நம்ம தோட்டத்தில் போய் செடியை பார்த்துட்டு வரேன். சரி சரி. மீரா, அது மீரா சொல்லு. அடுத்தது மகள் அம்மாவை தேடுகிறாள். 3 பேரும் தேடுதல். அம்மா அம்மா, நான் டியூஷன் போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன அம்மாவை காணோம்? அம்மா பார்த்தீங்களா எங்கள் அம்மாவை? பார்க்கலையா? இங்கே தானே இருந்தாங்க. அம்மா செப்பல் கிடக்குது, டேபிளில் வச்ச மொபைல் இருக்கு, கண்ணாடி கூட இருக்கு. அம்மா அம்மா காணுமே, எங்கே போனாங்கன்னு தெரியலையா அம்மா? ஐயோ, அம்மாவை காணுமே. ஹலோ ராணி, 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 ஹலோ ராணி. என்ன ராணியை காணுமே? நான் ஃபோன் போட்ட உடனே அவள் எடுத்துருவாளே. எங்க போயிருப்பா? கையாடு. பண்ணிட்டேன். ஹலோ ராணி, ஹலோ. காணுமே. ஹலோ ராணி. ஐயோ, எத்தனை தடவை ராணி ராணின்னு கூப்பிடுறேன், அவளை காணுமே. ஹலோ, யாரு? கிறிஸ்டோபல் அம்மா பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் ராணியோட ரூம்மேட் பேசுறேன். ராணியை காணல, தூங்கிட்டு இருந்தா. திடீர்னு அவளை காணாம போயிட்டா. என்னன்னே எனக்கு தெரியலம்மா. எனக்கு நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை நான் கூப்பிடுறேன், அவளை பார்த்துக்கிறேன். சரியா? ஹலோ, கேலி
கேலினக்கா, கேலினக்கா, எங்க போனீங்க? காணுமே அக்காவை. ஒருவேளை ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரி, இருந்துட்டு போட்டும். என்ன ஒன்றும் சமைக்காம வேற போயிருக்காங்களே. சரி, இன்னைக்கு பட்னி தான். சரி, பார்ப்போம் எப்பதான் வராங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஆளை காணுமே. மணி 5 ஆயிட்டு. இப்போ அவங்க ஹவுஸ் விசிட்டிங் போகிற டைமு. அதான் அவங்க அந்த மங்கையர்கரசி தெருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மங்கையர்கரசி தெருவில் கிறிஸ்டி மாமா வீட்டுக்கு போகணும்னு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியாதோ அவங்க வீடு எங்கே இருக்குன்ட்டு. அது நம்ம மலர் வீட்டு பக்கம்தான். நம்ம மலர் தான், நம்ம மலர் வீட்டு பக்கம்தான் இருக்குது. அந்த கிறிஸ்டி மாமாவுடைய மகா, 2வது மகா ஆந்திராலேருந்து வந்திருக்கலாம். அவளை பார்க்கறதுக்கு இவங்க போறாங்களா. நான் சொன்னேன், எதுக்காக நீங்க போய் அவளை பார்க்குறீங்க? அவ வந்து உங்களை பார்க்கட்டுமேன்னு சொன்னா, நான் அந்த காலத்துல நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம்னு சொல்லி என் வாயை அடைச்சிருவாங்க. சரி, பார்ப்போம். ஐயோ, இன்னும் காணுமே. நேரம் ஆகுத, வயிற்றுல புளிய கரைக்குது. கடவுளே, எங்க போனாங்க தெரியலையே அக்கா. ஐயோ, இந்த மிலிட்ரி மாமா வேற வந்த அவ்வளோதான், நான் தொலைஞ்சேன். இன்னைக்கு என்ன வச்சு செஞ்சிருவாரு. அக்கா இல்லைன்னா அவர் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரே. ஐயோ, என் மாப்பிள்ளைய கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனால் மிலிட்ரி மாமாவை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு இன்னைக்கு தெரியல. கடவுளே, நீங்க தான் காப்பாற்றணும். வணக்கம். சன் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இதுவரை வரலாறு காணாத, கேட்டிராத பரபரப்பான தகவல் உலகமெங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது. மர்மமாக பலரை காணவில்லை. வீடுகளில் இருந்தவர்கள், வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள், வேலையில் இருந்தவர்கள், வெளியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் என பலரை திடீரென்று காணவில்லை. வேதத்தில் கூறியபடி இயேசு கிறிஸ்து திருடன் வருவது போல் வந்து பலரை பரலோகத்திற்கு கூட்டி சென்று விட்டார் என்று செய்தியும் வந்துள்ளது. ஆனால் இன்னும் கிறிஸ்தவர்கள் மீண்டு உள்ளதால் இந்த செய்தி நிரூபிக்கப்படவில்லை. இந்த பரபரப்பான செய்தியின் தொடரை இரவு 10:30 அளவில் ஒளிபரப்பப்படும். இத்துடன் சன் செய்திகள் முடிவடைகிறது. மீண்டும் இரவு 10:30 மணிக்கு காணத் தவறாதீர்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லதா மோகன். ஐயோ ஐயோ, எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. அட கடவுளே, அம்மா எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னாங்க. ஒரு வாட்டி கடவுள் பிள்ளையா இருன்னு சொன்னாங்களே, நான் கேட்கலையே. அம்மா, எக்கால சத்தம் கேட்கும் போது நான் கைவிடப்பட்டுட்டேனேம்மா. உங்க பேச்சை கேட்டிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. ஏசப்பா உங்களை எக்கால சத்தத்தோட கூட்டிட்டு போயிட்டாங்களே, என்ன நான் கைவிடப்பட்டுட்டேனேம்மா. ஐயோ ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண? எங்கள் அம்மா இல்லையே, நான் கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ ராணி, பரியாச உதடல் அசுத்தம்னு சொன்னாங்களே, கள்ளத்திராசு பொய்ன்னு சொன்னாங்களே, புறங்கூறுதல் பாவம்னு சொன்னாங்களே, எல்லாம் சின்ன தப்பு சின்ன தப்பு சின்ன தப்புன்னு சொல்லி நான்
எவ்வளவோ அவ சொல்லியும் கேட்காம விட்டுட்டேனே. ஐயோ, நான் கைவிடப்பட்டுட்டேனே, நான் கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ ஆண்டவரே, எங்க அக்கா போயிட்டாங்க பரலோகத்துக்கு ஆண்டவர் கூட. ஆனா நான் கைவிடப்பட்டவளா ஆயிட்டனே. எங்க அக்கா வந்து எப்பவும் சொல்லுவாங்க, பைபிள் வாசி ஜோமன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் அலட்சியம் பண்ணிட்டேன். அந்த நேரத்தெல்லாம் நான் வீணாக்கிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நாம் இந்த ரோசியை போல் சபையில் ஒரு வேஷமும் உலகில் ஒரு வேஷமும் தரிக்கிறோமா? அல்லது கிறிஸ்டியை போல சின்ன சின்ன தவறுகளை செய்து கொண்டு சின்ன தப்புதான் என்று வாழ்கிறோமா? அல்லது தங்கை சிலுவை போல் கிறிஸ்துவை தெரிந்தும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல் வாழ்கிறோமா? மத்தேயு 24:39 படி அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தரின் வருகைக்கு நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருப்போம். சத்தம் வானில் தோனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வாதில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. தேவைய காலம் வாதில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். வேண்டிய 2ஆம் வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லு வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அவன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணப்படியதம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால்
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்படுவதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளுக்கு திட்டமாக சேர்த்த காலத்தின்படியே பெத்லகேமில் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டலுமான கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று ஏமா தீர்க்கதரிசியின் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவள் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாள். ஆகிலும் அர்க்கெலாயால் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டயத்துக்கு வந்து யூதாவில் அரசாளுகிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. வாசிக்கக்கூடிய 2ஆம் பாடம் வாசிக்கப்பட்டு. சிறப்பு பாடல் கிழக்கு திசையிலே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர். கிழக்கு திசையிலே அந்த சிவந்த வானத்திலே மாலை பொழுதிலே அந்தி மயங்கும் வேளையிலே அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. விந்தை காணவே வந்த ஞானியர் கந்தை துணியிலே மன்னனை கண்டார். விந்தை காணவே வந்த ஞானியர் கந்தை துணியிலே மன்னனை கண்டார். சிந்தை களி கூறவே உள்ளங்கள மகிழவே காணிக்கைகள் தந்து அவர் பாதம் பணிந்தார். சிந்தை களி கூறவே உள்ளமெல்லாம் மகிழவே காணிக்கைகள் தந்து அவர் பாதம் பணிந்தார். கிழக்கு திசையிலே அந்த சிவந்த வானத்திலே மாலை பொழுதிலே அந்தி மயங்கும் வேளையிலே அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. சந்தரூபனே சகஜீவனே, சந்தரூபனே சகஜீவனே, சந்தரூபனே சகஜீவனே, சாருரோதமே லீலி புஷ்பமே, அதிசய தேவனே அற்புத ராஜனே, அர்ப்பணித்தேன் என்னையே நான் உந்தன் சொந்தமாய். அதிசய தேவனே அற்புத ராஜனே, அர்ப்பணித்தேன் என்னையே நான் உந்தன் சொந்தமாய். கிழக்கு திசையிலே அந்த சிவந்த வானத்திலே மாலை பொழுதிலே அந்தி மயங்கும் வேளையிலே அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. அழகான வெள்ளி கொண்டு செல்லுதே, அது மன்னன் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. பாவநாசரே பாவினேசரே, பாவநாசரே பாரிபந்தீரே, பாவநாசரே பாவினேசரே, பாவம் போக்கவே பாரிபந்தீரே,
சிறப்பாக பாடல் பாடிய பெண்களுக்கு சங்கத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடனம் இளம் பெண்கள். காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே, எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்யம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக்கொள்பவர். Sing-a-la-la, sing-a-la-la, Gloria. Jumuru, 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 re. 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 சிறப்பாக நடனமாடிய பெண்களுக்கு சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 3ஆம் வேத பாடம் திருமதி பிரேமசெல்வி அவர்கள். வேண்டிய வேத பாடம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும்
சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமென். கர்த்தர் தாமே சொன்ன வசனங்களை வாசிக்க கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சிறப்பு பாடல் திருமதி மெர்சி ஜெபமணி அவர்கள். சிறப்பு பாடல். சிறப்பாக பாடல் பாடிய திருமதி மெர்சி ஜெபமணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நடனம் சீரேசுநாதனுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நெத்திய சங்கீதனுக்கு, நேரேறு
லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சிறப்பாக நடனமாடிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்பெஷல் சாங் About why Jesus Christ came to this world. Oh, the world is lost, as Satan has his way, blinding us that miss that cause. Allow this special day, let's give it back to Him. No Santa, snow or tree, only Christ, our Lord, our King, has bought us victory. Oh, the world is lost, has Satan had his way, blinding us that missed it cause. Oh Lord, this special day, let's give it back to Him. No Santa, snow or tree, only Christ, our Lord, our King, has brought us victory. Hey, Jesus Christ was born for you and me. To save us soul from sin, He came and brought us victory. Hey, Jesus Christ was born for you and me. To save us soul from sin, He came and brought us victory. Oh, ye little ones, let's correct what's wrong. Tell the world and teach for wonders real Christmas song. Jesus is the way, the truth, the love He is. No matter what you do or say, let's sing this song for. Hey, Jesus Christ was born for you and me. To save us soul from sin, He came and brought us victory. Hey, Jesus Christ was born for you and me. To save us soul from sin, He came and brought a victory. Thank you. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பரிசு வழங்குதல். நம் திருச்சபையின் சேகர தலைவர் நம் குருவானவர் ரெவரண்ட் ஜான்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் செக்ரட்டரி திருமதி ராணி சுகிர்தன் அவர்கள் இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியும் பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகிற திருமதி கிறிஸ்டினா ஜான்சன் ஆசீர்வாதம் அம்மா அவர்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ட்ரெஸரர் திருமதி ஏஞ்சலா ஜெயந்தி அவர்கள் இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். நமது சேகர பணிகளில் நமது குருவானருடன் இணைந்து பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்தில் லெந்து காலங்களில் சிறப்பு கூட்டங்களிலும் நமக்கு அருட்செய்தி வழங்கி வருகிற ரெவரண்ட் ஜான் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கு இர்வின் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கு திருமதி மங்களம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். ஐயா அது கொஞ்சம் உட்காருங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் எங்களுக்கு தேவ செய்தியை அளிக்கிற திருமதி ஹேனா சார்ல்ஸ் அம்மா அவர்களுக்கு திருமதி மது லாசரஸ் அவர்கள் இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள்.
நமது சபை ஊழியராக இருந்து நற்பணி புரிகிற சபை ஊழியர் திரு டேவிட் அருள்ராஜ் அவர்களுக்கு நமது ஐயர் அம்மா அவர்கள் இந்த சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். நமது ஆலயத்தின் ஆலய பணியாளர் திரு ஞானசேகர் அவர்களுக்கு அம்மா அந்த சிறப்பு ஐயரம்மா அவர்கள் இந்த சிறப்பு பார்த்து என்னாச்சு இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் அட்டண்டன்ஸ் பிரேசஸ் வழங்க நம் திருச்சபையின் குருவானர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சேகர பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவியும் திருமதி கிறிஸ்டினா ஜான்சன் அம்மா அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமதி ஹேனா சார்ல்ஸ் அம்மா அவர்களுக்கு அட்டண்டன்ஸ் பிரேஸ். Attendance praises. First prize Mrs. Rani Dastan. யாவரும் கரங்களை தட்டுவோம். Second prizes Mrs. Rani Sugirdan, Mrs. Mangalam Soundararajan. Third prize Mrs. Angela Jayanthi, Mrs. Roslyn Vetti Selvan. Fourth prize Mrs. Esther Mary Challaya, Mrs. Jhansi Rani Ravichandran, Mrs. Bala Devasahayam, Mrs. Christobal Jabatwaraj, Mrs. Chandra Walter, Mrs. Kirti Rani Francis, Mrs. Jabamani Jayapal. Fifth prize Mrs. Rajam Annathurai, Mrs. Prema Selvi Palkani, Mrs. Sarah Praveen Kumar, Mrs. Rani Raj,
மிஸ்ஸஸ் பானுமதி ஜெயசுதாசன், மிஸ்ஸஸ் பானுமதி ஜெயசுதாசன், மிஸ்ஸஸ் காந்தா குணராஜ். Sixth prizes, Mrs. Rani Victor, Mrs. Chellathai Julius, Mrs. Fancy Pakyam, Chellathai Julius, Mrs. Fancy Pakyam, Mrs. Madhu Lazarus, Mrs. Punita Andoni, Mrs. Sudha Anbu Selvan. ஆறுதல் பிரைசஸ் மிஸ்ஸஸ் ஜெபா விக்டர், அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக யாராவது வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். மிஸ்ஸஸ் ஜெபா பீட்டர், அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக யாராவது வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். மிஸ்ஸஸ் ஜோதிமணி, Mrs. Beulah Lada Mohan, Mrs. Jane Sujata, Mrs. Kadambari Gladwin, Mrs. Irene Mohan, Mrs. Catherine Isaac, Mrs. Irene Mohan, Mrs. Catherine Isaac, அதான் Mrs. Angel Caleb, Mrs. Mercy Jebajoti, Mrs. Abita Samuel, Mrs. Helen Sekhar, Mrs. Sudaroli Nirmal Raj, special praises Mrs. Rajula, Mrs. Inita, Mrs. Jeba Jaswin, Mrs. Jeba Jaswin, Mrs. Emmeline, Mrs. Ramya,
மிஸ்ஸஸ் அனித் ஜெபமலர், மிஸ்ஸஸ் கீதா, மிஸ்ஸஸ் விக்டோரியா, மிஸ்ஸஸ் டயனா, மிஸ்ஸஸ் கரோலின், ஸ்பெஷல் பிரைசஸ் இந்த பெண்கள் ஐக்கிய சங்க ப்ரோக்ராமுக்காக பாடல்கள் கற்றுக் கொடுத்த மிஸ்ஸஸ் கேத்ரின் ஐசக் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். நடனம் மற்றும் நாடகங்கள் கற்றுக் கொடுத்த மிஸ்ஸஸ் மதுலாசரஸ் அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்கிறோம். நமது பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு எப்போதும் உதவி செய்கிற அருமையான தம்பி தாம்சன் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். வீடியோ எடுத்து நமக்கு உதவி செய்கிற அருமையான தம்பி ரூபன் அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குகிறோம். இதுவரை பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு உறுப்பினர்களுக்கு பரிசு வழங்கிய ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியில் டிசம்பர் 28ஆம் தேதி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்தும் நம் குருவானர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஸ்தல உபதேசியார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து ஆலோசனை கொடுத்து வரும் திருமதி ஹேனா சார்லஸ் ஐயரம்மா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு ஆலோசனை வழங்கி வரும் திருமதி கிறிஸ்டினா ஜான்சன் ஐயரம்மா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல்கள் கற்றுக் கொடுத்த திருமதி கேத்ரின் ஐசக் மற்றும் நாடகம் நடனம் சொல்லிக் கொடுத்த திருமதி மது லாசரஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஆலய பணியாளர் திரு சேகர் அவர்களுக்கும் எங்களுக்கு இசைக்கருவிகள் மீட்டி உதவி செய்த திரு ஜான் செல்வேன் அவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த மனோ குழுவினர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காணொலி காட்சி எடுத்து உதவுகிற திரு ரூபன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையுடன் இருந்து கரம் தட்டி எங்கள் நிகழ்ச்சியினை கண்டு கழித்த நம் சபை மக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பல நாட்கள் ஆயத்தத்தோடு பிரயாசத்தோடு வழங்கியிருக்கிறாங்க. பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, அதனுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனதார நன்றி சொல்லுகின்றேன். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். நாளை மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். நாளை மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். சகலத்தையும் நன்மையாய் எங்களுக்கு தருகின்ற அன்பின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த இரவு நேரத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக சிறப்பான கலை நிகழ்ச்சியை வழங்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக விசேஷமாக எங்களுடைய சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் சிறப்பாக இந்த நாளிலும் வழங்கின எல்லா நிகழ்வுகளுக்காக துதிக்கிறோம். அவங்களையும் அவங்களுடைய வாழ்வையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த இரவு நேரத்திலும் இந்த சிறப்பான நிகழ்வை பார்த்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தெய்வ கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவு நேரத்திலும் எங்களுக்கு நல்ல ஒரு நித்திரையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. சமாதானத்தோடு நாங்கள் படுத்து இளைப்பாரி கர்த்தருக்கு சித்தமானால் புதிய நாளை காணக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவோம். அதனால நம்முடைய திருச்சபையின் பெண்கள் யாவரும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். வாங்க, எல்லா திருச்சபையின் பெண்கள் எல்லாரும்